எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? தொடங்கிடலாமா? தொடங்கலான்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆமென். ஜீசஸ். எங்க ஷெரினங்க? பிரைஸ். Hallelujah. Hallelujah. Check, praise. தேவ அன்பை விளக்கும் ஒரு நாடகம். காட்சி 1. அப்பா மற்றும் இரு பிள்ளைகளின் உரையாடல். எப்படிப்பா இன்னைக்கு என்ன சமையல்? எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பசங்களை கூப்பிடலாம். நம்ம பசங்களை கூப்பிட்டுலாமா? பசங்களா வாங்கப்பா, சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடலாம் வாங்க. என்னப்பா உட்காருங்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போதான்ப்பா வந்தோம். வயலுக்கு போயிருந்தோம், இப்போதான் வந்தோம். வேலைகள் எல்லாம் முடிஞ்சு நல்லா இன்னைக்கு நல்லா போச்சா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான்ப்பா போச்சு. என்னன்னு தெரியல, மற்ற நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக தான் போச்சு. பரவாயில்ல. சரிப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. எடுத்து கொடுப்பா, நல்லா எடுத்து கொடுப்பா. சரி, எடுத்துக்கோ. சரிப்பா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலமா பார்க்கலாம். சரியாப்பா. சரியப்பா, பார்ப்போம். நல்லா எடுத்து வச்சிருங்க. காட்சி 2. இளையவன் தன் நண்பர்களை சந்தித்தல். ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன்டா. உன்னை நான் எப்போ வர சொன்னேன், நீ எப்போ வந்திருக்க? என்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டு? நீ எப்போவுமே லேட்டாக தான் வர. வரும்போதெல்லாம் ஃபோனே பார்த்துட்டு இருக்க. ஆமா, புதுசா ஐபோன் வாங்கியிருக்கேன். டேய், ஐஃபோன் வாங்கிட்டியா? டப்பா ஃபோன்லடா வச்சிருந்தேன். அதெல்லாம் மாத்திட்டேன்ல. ஏன் அப்பாவும் தான் இருக்கிறாரு, இன்னும் ஒரு ஐஃபோனே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. டப்பா ஃபோனே தான் வச்சுட்டு இருக்கேன். எப்போ மாற்ற போகிறேனே தெரியல. நான் நீ உன் அப்பா கிட்ட கேட்கணும். அப்பாட்ட இருக்குடா, ஆனால் பண்ண மாட்டேங்கிறாரே. பெரிய கஞ்சனா இருக்கிறாரே, தரவே மாட்டேங்கிறாரே. பணம் எல்லாம் கட்டு வச்சிருக்காருல்ல, கேட்டு வாங்க வேண்டியதுதானே? வச்சிருக்கிறாரு, அவர் மட்டும்தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பசங்களுக்கு தரவே மாட்டேங்கிறாரு. இது அவர்கிட்ட மெதுவா பேசி நீ வாங்கணும். ஆமாடா, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவர்கிட்ட போய் கேட்கணும் நாளைக்கு. சரிடா, பார்ப்போம். காட்சி 3. மூத்தவனின் பொறுப்பான செயல். தன் வேலையில் கவனம். என்னன்னா இன்னும் எப்படி வேலைகள் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுப்பா. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆமாம், எல்லா கூலி ஆட்கள் வந்தாங்க, வயலில் வேலை செஞ்சாங்க. நம்ம கூலி கொடுத்து இன்னைக்கு காரியம் நல்லா முடிஞ்சது. நாளைக்கு எப்படி? நாளைக்கு அறுவடை இருக்கு, எல்லாம் ஆள் சொல்லியிருக்கு. ஆமாம், நாளைக்கு ஒரு 50 பேர் அறுவடைக்கு வர சொல்லியிருக்கு. காலையில் வந்துடுவாங்க. எல்லாம் பார்த்துடுங்க, பார்த்துடுங்க, கவனிச்சு. சரிப்பா. சரி.
காட்சி 4. இளையவன் தகப்பனோடு சண்டை மற்றும் தகப்பனின் பாரம். அப்பா, என்னப்பா? எனக்கு கொஞ்சம் காசு வேணும்ப்பா. எதுக்குப்பா? எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வேணும். எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐஃபோன் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்ப்பா. எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 1.5 லட்ச ரூபா வேணும்ப்பா. இப்பதான்ப்பா ஒரு போன் வாங்கி கொடுத்தேனேப்பா. அது எப்படி? அப்பா, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு டப்பா ஃபோன், அதில் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி தந்துருக்கீங்க, அதில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியல. அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வாங்கி தரணும். வேறு வழியே இல்லை, வாங்கி தந்தே ஆகணும் நீங்கள். என்னப்பா அடுத்தவங்க வச்சிருக்காங்கன்னு நீ அப்பா ஆசைப்பட்டு அவங்கள மாதிரி இருக்குன்னு நினைக்கிற? உனக்கு எது இருக்கு அதுல சந்தோஷமா அப்பா, இருந்துக்கோ. இதில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு ராஜேஷ் வேற BMW கார் வச்சுருக்கிறான். நீங்கள் மட்டும் எல்லாமே வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் தந்தே தான் ஆகணும். சரிப்பா, ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் காசு வந்த பிறகு நீ இஷ்டப்படுறதெல்லாம் வாங்கி தரலாம். என்னப்பா சொல்கிறீங்க? 2 மாசமா? 2 மாதம் யார் பொறுத்துக்கிறது? நான் நாளைக்கு வருவேன். நாளைக்கு வரும்போது எனக்குள்ள நீங்கள் ஷேரை எனக்கு பிரித்து தந்துடுங்க. உங்கள்கிட்ட அந்த ஐஃபோனு கார்லாம் கேட்டுட்டு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எங்களுக்கு தரவும் மாட்டீங்க. இப்படி ஒரு சண்டை போட்டால் தான் நீங்கள் தர போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வருவேன். எனக்கு சொத்தை நீங்கள் பிரித்து தந்துருக்கணும். எனக்கு சொத்து மட்டுமே போதும். நீங்களும் வேற யாருமே எனக்கு தேவையே இல்லை. நாளைக்கு வருவேன். தராமல் இருந்தால் நடக்கிறதே வேற. என்னய்யா இப்படி சொல்லிட்டு போறாரு? இந்த காலத்து பசங்களை பாத்தியாப்பா? போனுக்கும் காருக்கும் ஆசைப்பட்டு அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம எப்படி நடந்துக்கிறாங்க. பெற்றோரெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. காசு பணம் அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும், போனு காரு, அப்படிதான் அவங்க அதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்றதுயா? சொத்தை வேற பிரிச்சு கேட்டுட்டா பாரு. எப்படியோ நமக்கு வயசாயிட்டு போகுது. பசங்களுக்கு செய்ய வேண்டியது நமக்கு கடமை, செஞ்சுதான் ஆகணும். ஒண்ணு பண்ணுங்க, சொத்தை வந்து 2ஆ பிரிக்கக்குள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுங்க. மூத்தவனுக்கும் இளையவனுக்குள்ளத சரி பங்கா என்ன செஞ்சிருங்க, பிரிச்சு அதுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிருங்க. சரி ஐயா. காட்சி 5. ஆஸ்தியை பங்கிடுதல். ஓரிரு நாட்களில் அப்பா ஆஸ்தியை பிரித்து இருவருக்கும் கொடுத்தல். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி 2 பேருக்கும் சரியா பங்கிட்டு எழுதிட்டு வச்சாச்சியா. இப்ப கூப்பிட்டு கொடுத்துடலாம். சரியா பிரிச்சுட்டீங்களாப்பா? ஆமா ஐயா. சொத்துக்காரி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆமா ஐயா, சரியா சொன்ன எழுதி மாதிரியே பிரிச்சுட்டீங்க. ஆமா. சரிப்பா, பசங்களை கூப்பிட்டு கொடுத்துடலாம். பெரிய ஒரு கடமை இது வாழ்க்கையில. எப்பா பசங்களா இங்க வாங்க. என்னப்பா, என்னாச்சு? ஒரு முக்கியமான காரியம்பா. சொல்லுங்கப்பா. சொத்து பிரிச்சிருக்கோம், அதனால உனக்கு தம்பிக்கு கொடுத்துடலான்னு. சரி சொல்லுங்க. தம்பி எங்கப்பா? தம்பி இதை வந்துட்டு இருக்கான். உன்னை கூப்பிடுப்பா. உன்னை கூப்பிடு. தம்பி தம்பி அண்ணா, என்னாச்சுண்ணா? அப்பா கூப்பிடாருப்பா, வா. அப்பா கூப்பிட்றாரா? நீங்கள் போங்கண்ணா, நான் வரேன். அவர் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நான் வரேன். வா தம்பி, அவர் வா. கூப்பிட்டோன்னா நான் வரேன்மா, வரேன். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், நான் வரேன். என்ன ஏதோ கூப்பிட்டீங்களாமா? ஆமாப்பா. எது கூப்பிட்டீங்க? அதான்ப்பா, 2 பேருக்குள்ள காரியங்கள், 2 பேருடைய சொத்து ஆஸ்தியை வந்து பிரிச்சிருக்கோம். இந்தா, இது மூத்தவனுடையது. இது உன்னுடைய. கொடுங்க. இது எப்பவே பண்ண வேண்டியதை இவ்வளோ நாள் நான் சொல்லி தான் நீங்கள் பண்ணணுமா? தம்பி என்ன தம்பி? நீங்கள் சும்மா இருங்கண்ணா. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அப்பா பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருங்க. எனக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு தேவை உள்ளது கிடைச்சாச்சு. நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன். எனக்கு நீங்களும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு தேவை உள்ளது கையில் கிடைச்சாச்சு. சொத்தெல்லாம் எனக்கு கிடைச்சாச்சு. நான் சம்பூர்ணமா என்ஜாய் பண்ண போறேன். போங்க நீங்களும் உங்க காரியங்களும். சரிப்பா, இருக்கட்டும். சரி ஐயா. சரிப்பா, ஆக வேண்டியது ஆகட்டும். காட்சி 6.
இளையவனின் துன்மார்க்க ஜீவியம். ஆஸ்தியை பிரித்து வாங்கிய பிறகு இளையவன் தன் நண்பர்களோடு துன்மார்க்கமாக நடந்து தன் ஆஸ்தியை இழக்கிறான். நல்லா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்லா போதடா, நல்லா போதை. எல்லாம் எடுத்துருங்க. செம போதை. ஓ, அதுக்குள்ள தெளிஞ்சிருச்சு. இப்போ எங்க இருக்கோம் நம்ம? என்ன நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் யாருன்னே தெரியலையே. நம்ம வேற மும்பையில் வந்திருக்கோம். ஆமா, வாட்ச் எல்லாம் இங்க. ஐயோ ஐயோ, ஃபோனு காணல. ஆமா, என் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, எங்க? ஐயோ, யாரையுமே காணலையே. ஐயோ, இவனுங்க இவ்வளோ களவாணி பசங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்தேன். காசு இருக்கிறது வரைக்கும் என் கூடவே இருந்தாங்களே, காசு எதுவும் எல்லாம் செலவானோன்னு இருந்ததையும் எடுத்துட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, பாஷை தெரியாத ஊரில் வந்து மாட்டிட்டனே. எல்லா இடம் சுற்றி சுற்றி கடன் வாங்கி வச்சிருக்கிறேனே. நான் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, என் அப்பா வீட்டு காசை இந்த நாய்ங்களுக்கு வேண்டி செலவு பண்ணிட்டேனே. இப்படி அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டானுங்களே. இது என்ன நான் செய்வேன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா ஃபோன் இல்லை. யாரை நான் காண்டாக்ட் பண்ணுவேனே தெரியலையே. சரி, இங்கே யார்கிட்டயாவது வேலைக்கு ஏதாவது கேட்டு பார்ப்போம். நம்ம வேற பார்க்க வேற அழகா இருக்கும், வேலை தருவாங்களான்னு கூட தெரியல. சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். காட்சி 7. இளையவனை குறித்த தகப்பனின் கவலை. ஐயா, சொல்லுப்பா. கவலையா இருக்கீங்க? இல்லப்பா, சின்னவன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு தெரியல. போன் அடிச்சாலும் ரீச் ஆக மாட்டேங்குதுப்பா. என்னப்பா, என்ன வருத்தம்? இல்லப்பா, அவன் தம்பியை பத்தி தான், எங்க போயிருக்கான், என்ன செய்யறான், அவனை பத்தி ஒரு தகவலும் இல்ல. அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டான்லப்பா. நான் இருக்கேன்ப்பா உங்களை பார்த்துக்கிட்டு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. சரி சரிப்பா, உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் விசாரிக்க சொல்றேன். சொந்தக்கார வீட்டுக்கு ஏதாவது போயிருக்கான்னா நீ தகவல் எல்லாம் தெரியும். சரி, நானும் எல்லா கிட்ட தேடி பார்க்கலாம். நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. சரிப்பா, சரி. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. சரியாப்பா, சரி. காட்சி 8. இளையவனின் பாழான நிலைமை.
பன்றிகளே நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் வண்ண வைக்கணும், சந்தையில் கொண்டு போய் விற்கணும். சீக்கிரம் நல்லா சாப்பிடுங்க, 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 நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஹலோ, நண்பா எப்படி இருக்க? நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு. ஐயா, சரி சரி யாரோ சரி. தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கு. இந்த ஐயா தான் தமிழ்ல பேசுறாரு. ஐயா, ஐயா சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு ஐயா. இங்க எல்லார்ட்டையுமே வேலையை கேட்டேன் ஐயா, யாருமே வேலை தரலையா. நீங்க தமிழ் பேசுறீங்க, எனக்கு எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா. சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுய்யா, ரொம்ப பசிக்குதையா. எங்கிட்ட பண்ணி மேய்க்கிற வேலை மட்டும்தான் இருக்கு, நீ பார்த்துக்கிடுவியா? ஐயா சாப்பிடக்கே வழி இல்லை, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன். இந்த பண்டிகைலாம் என் பிள்ளைங்கள போல நான் பார்க்குறேன் ஐயா. நீ பன்றி சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், சம்பளம் கிடைக்காது. பரவாயில்ல ஐயா, பண்டிகை நல்லா பார்த்துக்கிடுவே இல்ல? நல்லா பார்த்துக்குவேன், நீங்க பார்க்கறதோட நல்லா பார்த்துக்கிறேன் ஐயா நான். சரி, அப்போ பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி ஐயா. சாப்பிடு சாப்பிடு சாப். ஐயோ, பண்றீங்க கூட நல்லா சாப்பிடுதே, எனக்கு தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கலையே. வயரெல்லாம் பசிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. சரி, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு பசிக்கு இந்த தவிடையாவது நான் எடுத்து சாப்பிடலான்னு இருக்கிறேன். சாப்பிட்டு இந்த தவிடை சாப்பிட்டாது என் பசியை நான் ஆற்றலான்னு இருக்கிறேன். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கு தெரியாம இந்த பண்டிகை தவிடை எடுத்து சாப்பிடலாம். என்ன பண்ணியான்னு பார்ப்போம். ஐயா பண்டிகைகளுக்கு ஐயா ஆகாரம் கொடுக்க ஐயா நீ என்னடா ஐயா பண்ணி? மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, ரொம்ப பசிக்குது ஐயா, அதனாலதான் உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டேன் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. இங்க வேலைக்கு வேண்டாம். ஐயா வாங்க பண்டிகளை. காட்சி 9. இளையவனின் மனம் திரும்புதல். ஐயோ, எப்படியோ ஒரு ஆள் வேலை தந்தார். ஆனா அந்த கிடைச்ச நல்ல சான்ஸை கூட நான் இழந்துட்டேனே. எழும்பி நிக்கிறது கூட பலன் இல்லாம இருக்கிறது. நான் இனி என்ன செய்வேன்னு தெரியல. ஆனா இனி நான் ஒரே ஒரு விஷயம் நான் செய்ய போறேன். நான் என் நண்பர்களை, கெட்ட நண்பர்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என்னை வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க கூட இந்த நேரத்தில் எவ்வளோ நல்ல அருமையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் இப்படி கஷ்டப்படுறேன். அப்பாவை நோகடிச்சிட்டு வேதனைப்படுத்திட்டு அந்த தூர தேசத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இனி நான் ஒரு விஷயம் செய்வேன். நான் காலையில் எழும்பி நான் என் அப்பாவை பார்த்து தேடி நான் போகிறேன். என் அப்பா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குவாங்க. என் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் அவர் என்னை மன்னிப்பாருன்னு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. இனி நான் இந்த மும்பையில் யாருக்கு அடிமையாக நான் இருக்க விரும்பலை. நான் போய் என் அப்பாவோட பாதத்தில் அவர் என்னை அடிமையாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நான் போய் வாழ போகிறேன். நாளை காலையிலே நான் நடபயணமாகவே நான் இங்கேருந்து என் அப்பாவை தேடி நான் போகிறேன். காட்சி 10. தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்புதல். பையன் எப்ப வருவானோ தெரியலையே. எங்க இருக்கான், என்ன சாப்பிடுறான், எப்படி இருக்கான்? ஐயா ஐயா, ஓடி போன உங்க இளைய மகன் திரும்பி வந்திருக்காரு ஐயா. அப்படியாப்பா? ஆமா. தா, அப்பா வாப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்பா. எப்படிப்பா இருக்க?
நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா. நீ வந்ததே சந்தோஷப்பா, நீ வந்ததே எனக்கு போதும். நான் உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதம் பெரிய பாவம் நான் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் உடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதியை இழந்துட்டேன்ப்பா. நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை நீங்க வைத்து கொண்டாலே போதாப்பா. பரவாயில்லப்பா, நீ வந்ததே சந்தோஷம். நீ வந்துட்டேல்ல, வேலையாளல நீ என்னைக்கும் என் பிள்ளை தான், என் பிள்ளையாவே நீ என்னைக்குமே இரு. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, உங்களை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன்ப்பா. சரி. எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீங்க என்ன திரும்பவும் அந்த அன்புல என்ன சேர்த்து கொள்ளீங்கன்னு என்ன நம்பிக்கை இருந்தாப்பா. ரொம்ப நன்றி அப்பா. நானும்பா உன்னை காத்து காத்து எதிர்பார்த்து ரொம்ப நாளா சோர்ந்து போயிட்டேன். நீ வந்ததான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அப்பா. அப்பா பையன் வந்துட்டான், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சொல்லி நல்ல ஒரு கன்றா பார்த்து வெட்டி நல்ல ஒரு விருந்து வைங்க, ஊருக்கெல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. சரி ஐயா. பாப்பா. காட்சி 11. மூத்தவனின் வருத்தமும் இளையவன் ஏற்றுக்கொள்ளப்படுதலும். என்னன்னா யாருக்கு இது கோட்டு? ஆமாப்பா ஓடி விருந்தெல்லாம் நல்ல இதா இருக்கு. யாருக்கு? ஆமாப்பா நம்ம ஓடி போன நம்ம தம்பி சொத்து பிரிச்சுட்டு போனார்ல, அவர் திரும்பி வந்திருக்காருப்பா. அவர் தம்பியா? ஆமா, அவருக்காக அப்பா வந்து கோட்டு புது ட்ரெஸ் விருந்தெல்லாம் செஞ்சிருக்காருப்பா. என்னன்னா சொல்றீங்க? ஐயா நம்ம இளைய மூத்த மகன் வந்தாரு, ஒரு காரியத்தை விசாரிச்சுட்டு ரொம்ப கோபமா இருக்காரு ஐயா. தம்பி ஏன் நீங்க ஃபங்க்ஷன் வர மாட்டேங்கிறானா? ஆமா ஆமா. எப்ப பாரு எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். இவன் சரின்னா அவன் சரியாவறான். சரி வா. என்னப்பா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராம வெளியில நிக்கிற? என்னப்பா தம்பிக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன். அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனான். அவனுக்கெல்லாம் நீங்க விருந்து வைக்க. நான் எவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன். எனக்கு ஏதாவது நீங்க விருந்து பண்ணிருக்கீங்களா? என்னவா இருந்தாலும் அவன் நம்முடைய பையன்தான். அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் உண்டு? நீ எப்பவுமே என் கூட இருக்க. எனக்கு எல்லாம் சொத்து சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தான்ப்பா. அவனுக்கு பங்கு அவனுக்கு தான். ஆனா இனி எனக்கு என்னக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு தான். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன், நீ அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோ. இந்த உலகத்திலே மன்னிக்கிறதாப்பா ரொம்ப பெரிய காரியம், ரொம்ப பெரிய நல்ல குணம். நான் மனசார மன்னிச்சுட்டு அவனை ஏத்துக்கிட்டேன், நீ மனசார அவனை மன்னிச்சு ஏத்துக்கோ. இளையவனே இந்த வாப்பா போடு. தம்பி வாங்கப்பா, பழையபடி சந்தோஷமா ஒத்துமையா எப்பவும் போல இருக்க. சரியா? இந்த உலகத்துல பொருள் எல்லாம் பெருசு இல்லை, பணம் பெருசு இல்லை, ஆஸ்தி பெருசு இல்லை. தகப்பன் சிநேகிதன், தகப்பனுடைய நேசம்தான் எல்லாத்திலையும் பெருசு. எதை இழந்தாலும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இவ்வாறு ஒன்று கூடி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த நாடகம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற அன்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்பட்டாலும், நாம் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரும்போது நம்மை அப்படியே ஆதரிக்க நம் இயேசு ஆவலாய் இருக்கிறார். நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்து நம்மை அன்போடு அணைத்துக் கொள்வார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே மனம் திரும்புங்கள், இயேசுவிடம் வாருங்கள். ஆமென். ஸ்கிட்டில் நடித்த எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம். ஸ்கிட்டில் நடித்த எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே ஃப்ரெண்டில் வந்துடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் ஸ்டேஜுக்கு ஓடி வந்துடுங்க. ஓடி வாங்க, எல்லாரும் வந்துடுங்க.
எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு இந்த ஸ்கிட்டு? பிடிச்சிச்சா? சந்தோஷமாக இருந்துச்சா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு? சொல்லுங்க பாப்போம், என்ன கதை இது? சத்தமாக சொல்லுங்க. கெட்ட குமாரன். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் நல்ல குமாரனாய் மாறின ஸ்கிட்டு. ஹல்லேலூயா. இந்த ஸ்கிட்டு செய்யும்படிக்கு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் நான் சென்னையில் இருக்கும்போது ஜெம்சிங் பிரதர் கால் பண்ணி, அண்ணா இப்படி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னடா சொல்கிறேன், சரி பிளான் பண்ணுங்கள், ஸ்கிரிப்ட் எழுதுங்க, என்னென்ன பிளான் பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருந்தேன். அதை ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த சண்டே, இன்றைக்கி நம்ம இருக்கிறது தேர்ஸ்டே, இந்த சண்டே தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் ஆலோசித்தோம். நடிப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது என்னென்னா யாருன்னா என் தம்பி தான், பாஸ்டர் ஜானி தான். ஸ்கிரிப்டை பார்த்துட்டு சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் டிலே பண்ணி சண்டேயாச்சும் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா ஆயத்தங்கள் அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் என்னென்ன பண்ணுறாங்க, பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு 4 மணி நேரம், அடுத்து டியூஸ்டே வைக்கலான்னு நினச்சோம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ண முடியலை. இன்றைக்கி காலமை கடைசி இன்னைக்கு காலமாக இந்த வருஷத்தின் கடைசி நாள் காலமை 5 மணி சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து திரும்பவும் ரிஹர்சல் பண்ணி ஆயத்தமாகி வந்து இந்த நேரத்தில் இதை செஞ்சு முடிக்க பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி இந்த ஸ்கிட்டு செஞ்ச எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துங்க. பார்க்கலாம், கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நல்ல வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. எப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் உட்காருவோம்.